வீட்டில் எல்லா காய்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால பாட்டி செஞ்ச குழம்பு ஞாபகம் வந்ததுனால நானும் அதே மாதிரியே குழம்பு செய்யலான்னுட்டு எல்லா காய்களையும் அறிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேனல் வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணுது, ஒரு சவுச்சவை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு முள்ளங்கி ஒரு கேரட்டையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 6 கத்திரிக்காவையும் கட் பண்ணி சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியையும் குழம்புல சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். தாளிப்பு கரண்டியில் ஆயில், கடுகு, உளுந்து, சீரகம், உளுந்து 1/4 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். ஒரு பிடி கொத்தமல்லியையும் குழம்பு மேலே தூவிட்டு கலக்கி விட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு ஆயில் கம்மின்றதுனால ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.